மகளே, இன்னைக்கு நம்ம எங்க ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம்? அதாவது பெங்களூர் சிட்டில நம்ம அவுட்ல ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விடியகாலம் ஒரு 6 மணி இருக்குன்னு நினைக்கிறேங்க. பாருங்க, இன்னும் தெரு லைட்லாம் எரிஞ்சுட்டே இருக்கு பாருங்க. ஆனா பொழுது விடிஞ்சிருச்சு. இருந்தாலும் அந்த தெரு லைட்லாம் எரிஞ்சுட்டே இருக்கு. ஆனா பெங்களூர் பத்தி சொல்லி ஆகணும். என்னன்னு வச்சுக்கோங்களேன், நான் பெங்களூர்ல ஏன்டா வந்தேன்னு ஆயிப்போச்சு. அந்த மாரி சிக்கி தவிச்சுட்டேன். சின்ன பின்னமாயிட்டேன். ஆனா என்ன மாரி இங்க எத்தனை பேர் இங்க வேலைக்கு கஷ்டப்படுறீங்க. அது பார்த்தீங்கன்னா, இங்க உள்ள அந்த ஃபுட்டுக்கும் சரி, அதே மாரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்க பாருங்க டாக் குறுக்க போயிட்டுருக்கு பாருங்க. ஆனா எதுல வேணுனாலும் விட்டுறலாங்க. ஆனா நாய் மேல விட்டா மட்டும் என்னைக்குமே தப்பிச்சதா சரித்திரமே கிடையாது. அந்த மாரி நாய் குறுக்க போம்போது மட்டும் என்னைக்குமே வண்டி கொஞ்சம் உஷாரா ஓட்டணும். ஏன்னா பயங்கர கேர்ஃபுல்லா இருக்கணுங்க. இங்க பாருங்க எல்லாமே நிச்சிட்டுருக்கு பாருங்க லெஃப்ட் சைட்ல ஆகட்டும். ஆனா இங்க ஒண்ணு சொல்லி ஆவணும். என்னன்னு வச்சுக்கோங்க, அந்த நாய்கள் பேசும்போது எனக்கு மைண்ட் செட் மைண்ட் செட்டுக்கு வந்தது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுல அதாவது கர்நாடகா நகராட்சி பார்த்தீங்கன்னா, மாநகராட்சி என்ன பண்ணியிருக்குன்னா, இதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ரூ. 1,00,00,000 ஒதுக்கியிருக்கு பார்த்துக்கோங்க. நாய்க்கு மட்டுமே அந்த ஃபுட் சமைச்சு போடுறதுக்கு மட்டுமே. எந்த அளவுக்கு பாருங்க. தமிழ்நாட்டுல நாய சாவடிக்கிறதுக்காக வலை வச்சு தேடிட்டு இருக்காங்க. இங்க நாய வாழ வைக்கிறதுக்காக 1,00,00,000 நிதி ஒதுக்கிறாங்க. ம். தமிழ்நாட்டும், கர்நாடகம் என்னத்தான் சொல்றது தெரியலங்க. பயங்கர வித்தியாசங்க. எது சொல்லிட்டு இருந்தேங்க? ஆமா. கர்நாடகாவுல என்ன மாரி ஏன்டா மாட்னோம் நெறைய பேரு இளைஞர்கள்லாம் நெனைக்கிறாங்களோ இல்லையோ தெரியாதுங்க. ஆனா நான் நெனச்சேங்க. ஆனா இங்க உள்ள அந்த கலாச்சாரமும் சரி, இங்க உள்ள அந்த சொல்றாங்க லாங்குவேஜ் கண்டிப்பா லாங்குவேஜ் பத்தி சொல்லியே ஆகணும். என்னன்னு வச்சுக்கோங்களேன், நம்ப ஒரு தமிழும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, தமிழும் ஒரு கலந்த மாரி தான் இருக்கு. ஒரு 50 ஆனா அதான புரிஞ்சுக்க முடியல. என்னன்னு வச்சுக்கோங்களேன், இதில அந்த ஆணியன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈருலின்னு கேட்கணும். அத பத்தி நாம ஈருலின்னு சொன்னாவே, இதெல்லாம் தலைமுடிக்கெல்லாம் ஈரு ஈத்துவாங்க இல்லையா? ஒரு கோல் மாரி குடுப்பாங்க. அத நான் நெனச்சுட்டு இருப்பேன். ஆனா என்னடா இது புதுசா ஒரு பேர் வைக்குதே அப்டின்ட்டு. அங்கலாம் இந்த மாரி அ நெறையா ச லெமன் சாப்பாடுலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதேதோ சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம நார்மலா வெளிய பார்த்தீங்கன்னா, லெமன் சாப்பாடு தான் கேட்போம். அங்க சித்தர்னா, அது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒயிட் சாப்பாடு, சாம்பார் சாதம்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அன்னா சாம்பார். அதாவது அன்னம் பிளஸ் சாம்பார். அன்னா சாம்பார் 2 சேர்த்துங்க அன்னா சாம்பார். இந்த மாரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு வெரைட்டி ரைஸுக்கும் சரி, நெறையா சிக்கனுக்கும் நம்ம சில்லி சிக்கன்னு சொல்லுவோம். இல்ல 65ன்னு சொல்லுவோம். நெறையா இது மாரி சொல்லிட்டுருப்போம். அங்க சிக்கன் நமக்கு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அவங்க தரமாட்டாங்க. "என்னது சிக்கனா?" அப்படின்னு யோசிப்பாங்க. நம்மளே மேல கீழயும் பார்ப்பாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, சிக்கனுக்கு கபாப். கபாப் சொன்னா தான் அந்த சிக்கனே குடுப்பாங்க. ஆனா இந்த மாரி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் நம்ம ஒவ்வொரு பொருளுக்கும் அங்க கடையில நம்ம வாங்கும்போது, நமக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர இதாயிரும். அதுவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க உள்ள அந்த ஃபுட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கர டேஸ்ட்டே இல்லாம இருக்கும். பயங்கர கேவலமா இருக்கும். ஏன்டா இப்படி ஒரு ஃபுட்டு நம்ம சாப்பிடுறோமோ அப்படின்ட்டு. அந்த இதில பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதில எக் ரைஸ்ன்னு ஒண்ணு குடுப்பாங்க பார்த்துக்கோங்க. ஃபுல்லா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே இந்த மொளகா பொடி, வெறும் உப்பு, இந்த முட்டைய உடைச்சு கிளறி விட்டது எக் ரைஸுங்க. பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எக் ரைஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ரூ. 80 இருக்கும் அந்த எக் ரைஸு. அதே சிக்கன் ரைஸ் பார்த்தீங்கன்னா ரூ. 100. இதான் வேற எதுவுமே இருக்காது. அந்த அளவுக்கு பயங்கர கொடூரமா இருக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இட்லியும் ஒண்ணு குடுப்பாங்க சாம்பாரு. அது சாம்பார்ன்னு சொல்ல முடியாது. தண்ணீன்னு சொல்ல முடியாது. என்னாத்தையும் நான் சொல்றதே தெரியலைங்க. அந்த அளவுக்கு பயங்கர மோசமா இருக்கும். ஆனா எங்க ஊர்ல நெறைய பேர் பார்த்தா வச்சுக்கோங்களேன், பேக பாருங்க. எல்லாமே கிளம்பிட்டாங்க பாருங்க. இவ்வளோ நேரத்துக்கு எல்லாமே இந்த விஷயம் எப்படி சொல்றேன்னா, எல்லாம் மூட்டை முடிச்சு கட்டிட்டு எல்லாம் பிக்னிக் ஏதோ சொல்றாங்க டூர் மாரி எல்லாம் கிளம்பிட்டாங்க. எல்லாம் சுத்தி பார்க்கறதுக்கு. என்ன சொல்லி ஆகணும், இங்க உள்ள மக்கள்லாம் எப்படி அத சாப்ட்டு, எப்படிதான் இருக்காங்களோ, டைம் ஸ்பெண்ட் பண்றாங்களோ, எப்படி ஒர்க்குக்குலாம் போய் தெம்பா சாப்ட்டு எப்படி வேலை செய்யலாம் எனக்கே தெரியல. நம்ப சாப்பாடு நம்ப ஊர்ல கிடைக்கிறதே சாப்பிட்டு ஒழுங்கா வேலை செய்ய முடியல. நெறையா பிரச்சனை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கு. அதனால நெறையா காயெல்லாம் நமக்கு உடம்பு சரியில்லாம போயிருது. வாரத்திலேயே 2 வீக் 2 நாளு, 3 நாளு. அந்த மாரி இந்த மாரி பெங்களூர்லாம் சாப்பிட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா எப்படிதான் உயிர் வாழ்றாங்கன்னு எனக்கு தெரியலைங்க. அத பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான ஃபுட்டும் கிடையாது. அந்த அளவுக்கு டேஸ்ட் ஃபுட்டுன்னு கிடையாது. ஆனா ஒரு டைம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஹோட்டல்ல போய் அதாவது கையேந்தி பவன்ல நல்லா டேஸ்ட்டா இருக்கும் போல ஃபுட்டு அப்படின்ட்டு வாங்கிட்டேங்க. வாங்கி பார்சல் பண்ணிட்டேன். பார்சல் பண்ணி நல்லா சிக்கன் குழம்பு. பரவால்ல சிக்கன் குழம்பு நல்லா இன்னைக்கு இன்னைக்கு ஒரு புடி அப்படின்ற மாரி போய் நல்லா ஓப்பன் பண்ணேங்க. ஓப்பன் பண்ணி ரைஸ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே புழு நண்டுது பார்த்துக்கோங்க. அதுக்கூட நானு ஷார்ட்ஸ் வீடியோ நான் YouTubeல அப்லோட் பண்ணியிருப்பேன். ஆனா அது நீங்க பார்த்தீங்களா எனக்கு தெரியாது. நேச்சுரலா கண்ணுல பார்த்ததுக்கப்புறம் எனக்கே சாப்பிட்ட மாரி ஆயிப்போச்சு. என்னடா அது புழு நண்டுது அப்படின்ட்டு. சரி நம்ம என்ன பண்றது? அங்க இருந்தாலயும் சாப்பாட்டுக்கு பைசா கிடையாது. நம்ம தூக்கி போட்டாலும் வேஸ்ட்டு ஃபுட்டு. அதனால அந்த புழுவுக்கிறத மட்டும் தூக்கி ஓரம் போட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கறி குழம்பு ஊத்துனேங்க. கறி குழம்புன்னு பார்த்தா, அது சாம்பாருங்க. அப்பா! சாம்பார் மாரி மாறியிருக்கு. அது பார்த்தா கறி குழம்புன்ட்டு என்னென்னங்க ஃப்ராடு பண்றாங்க சாமி! முடியலைங்க, ஒண்ணும் முடியல.
சரி அதான் விடுன்னு நம்ம போயாச்சுங்க. இந்த டயலாக்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ஒரு பெருசெலி என்னப்பாங்க ஒரு பெருசெலியே எலி இது சாப்பாட்டுக்குள்ள இருந்தது. அதுவே தூக்கி போட்டு தூர்வாருன்ற மாரி, அந்த ரேஞ்சில தாங்க நான் அந்த புழுவ தூக்கி போட்டு தூர்வாரிட்டு இருந்தேன். சரி என்ன பண்றது? வயித்து வேற கடமுடா கடமுடா பசி வேற. எத வேணாலும் பொறுத்துக்கலாம் போல. இந்த வயித்து பசிய மட்டும் பொறுக்க முடியாது. நம்ம எத்தன லிட்டர் தண்ணி குடிக்கிறது ஒரு மனுஷன் சராசரி? கிட்டத்தட்ட தண்ணியே குடிச்சிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது பாட்டுக்கு ரிட்டர்ன் வெளிய தான் போயிட்டுருக்கும். அந்த மாரி சரி ஏதோ கொஞ்சமாவது நம்ம இந்த வயித்து பசியாவது அடங்கட்டும் சாப்பிடலான்ட்டு சாப்பிட்டாச்சுங்க. அந்த மாரி ட்ராவலர் சிட்டிங்கிறது ஒரு டேஞ்சரான இதுன்னு சொல்லலாம். ஆனா பார்க்கறது தான் மிகப்பெரிய ஒரு சிட்டி மாரி, சிங்கப்பூர் மாரி சொல்லுவாங்க. ஆனா அங்க உள்ள அந்த ஃபுட்டுக்கும் சரி, அங்க உள்ள நெறைய பேரு நான் என்ன சொல்றேன்னா, தெரியாதவங்க புதுசா வந்து போய் வேலைக்கு போறாங்க அப்டின்னா, அப்படியே ஒரு பேய் அடிச்ச மாரி நிக்க வேண்டியது தான். பே 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 பேன்னு ஏதோ பார்த்து அவன் ஏதோ பேசுறான், இவன் ஏதோ பண்றான் அப்டின்ட்டு ஏதோ வச்சுட்டு பேசிட்டு கிடக்க வேண்டியதான். ஆனா, அங்க உள்ள சில லாங்குவேஜ்லாம் கத்துக்கிறதுக்கு ரொம்ப நாள் நினைக்கிறேன் போல. கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் ஆகும் போல. அந்த மாரிங்க. அவங்க என்ன பேசுறாங்க, என்ன பண்றாங்கன்னு தெரியாது. ஆனா பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுன்னு ஒருத்தரு பார்க்கும்போது, கர்நாடகாவங்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட்டா பார்ப்பாங்க. மத்த விஷயம் அவங்க நடைமுறைப்படுத்துற அந்த ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் வேற மாரி இருக்கும். அந்த மாரி. தமிழ்நாடுனா ச்சீ அப்படின்ற மாரி. அதாவது நான்லாம் ஒரு கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்கும்போதெல்லாம் அந்த மாரிலாம் நான் அனுபவப்பட்டுருக்கேன். இந்த மாரி நம்ம ஃபுட்டு இது சொல்றோம்னு வச்சுக்கோ, ஒரு பேர் தெரியாம இருக்கும். அந்த பேர் தெரியாம கேட்கும்போது, பெ 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 அப்படின்னு தொரத்தி விட்டுருவாங்க. எப்படி ஒரு டாக் எப்படி தொரத்துறோமோ, அந்த மாரி தொரத்தி விட்டுருவாங்க. அந்த மாரிலாம் ஒரு டேஞ்சரான ஒரு இடம், பிளேஸ்ன்னு சொல்லலாம். அந்த மாரி இந்த கர்நாடகா. ஆனா, அதிலயும் சில பேர் பார்த்தீங்கன்னா, 1, 2 பேரு நல்லவங்க இருக்காங்க. ஆனா, இந்த மாரி இருக்கிறதுனால, அந்த மாரி ஊருக்குலாம் சில பேர் கெட்டவங்க இந்த மாரி அவங்க பேர் வாங்கி தர்றது. அதுலயும் சில பேரு நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. இப்படி இருக்கிறதுனால, டோட்டல் அந்த ஏரியாவுக்கு சில பேரு பேர நல்ல இந்த கெட்டவங்க இருக்கிறதுனால, கெட்ட பேரும் வாங்கி